ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எல்லா லிங்க்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் அந்த ஃபைல். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபைலாக கிடைக்கும். ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏபிகே, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓபிபி ஃபைல். ஸோ இந்த 2 வச்சு தான் நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் பண்ணாதீங்க, ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுறங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓபிபி ஃபைல் வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன் ரெண்டுத்தையும். ஸோ அந்த ஓபிபி ஃபைலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த நேம் போட்டு .obb அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதோடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து அரௌண்டு 1.3 GB. ஸோ இந்த ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டம்மி. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஓபிபி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு காட்டணுமே எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கோசம் ஒரு டம்மியை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த com.activation call of duty shooter அப்படின்னு ஒரு ஓபிபி ஃபோல்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணாதீங்க. கட் பண்ணி என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபைல் மேனேஜரில் ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டர் உங்களுக்கு காட்டல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்தமாரி வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அப்படி இல்லைனா இது வந்து D ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இது வந்து நான் ரெடி பண்ண ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். பட் நீங்கள் வந்து இந்தமாரி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தமாரி வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபோல்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு செட்டிங் ஐக்கான் போட்டு நம்மளுக்கு காட்டுது. இதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து OBB அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது கட் பண்ணிங்களா ஓபிபி ஃபைல் 1.3 GB ஃபைலை இதில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் com.activation call of duty அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது. நான் செலக்ட் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து அந்த கேம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் ஹோம் ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வந்து கால் ஆஃப் டியூட்டி கேம். ஸோ இந்த கேம் உள்ள நம்ம வந்து இப்போ போய் பார்ப்போம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா வந்து பப்ஜியோடைய பிராண்டு தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். Tencent கேம்ஸ் அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பப்ஜியோடைய Tencent தான் வந்து இதில் வந்து ஸ்பான்சர் மாரி காட்டுறாங்க, ஓகேவா. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் அந்த இதெல்லாம் ஆகும், ப்ராசஸ்லாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ லோட் ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2-3 வாட்டி விளையாடி பார்த்துட்டு இந்த கேமு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெர்ஷன் 4 எல்லாமே எடுத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தோடனே நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி விளாட்லாம். ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி விளாட்றேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாரி வரும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் கெஸ்ட் அப்படின்னு இருக்கும். நான் வந்து ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி விளாட்றேன். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ லாகின் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லாகின் ஆகுது, ஓகேவா. இப்போ நான் வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து சவுண்ட் எதாவது கேட்டுது அப்படின்னா அது நான் பொறுப்பில்லை, கேமில் வர வால்யூம். ஸோ ஓகேவா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கேம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கேம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் காட்டுது. பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ பப்ஜியோட ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து கேம் ஏதாவது தேடிங்க அப்படின்னா இந்த கேம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் அஃபிஷியலாக வந்து ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணல இந்தியாவில். பட் இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இல்லை 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்குது, அதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாமலே நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் ராயல், இன்னொன்று பார்த்திங்கன்னா மல்டி பிளேயர், அப்புறம் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஜாம்பிஸ் வச்சு விளாட்றது. ஸோ அந்த ஆப்ஷன் இன்னும் எனேபிள் பண்ணல. ஏன்னா வந்து இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் இது லான்ச் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணல. பட் இது 2 ஆப்ஷனுமே நம்மளுக்கு எனேபிள் இருக்குது. அதாவது மல்டி பிளேயர், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேட்டில் ராயல் அப்படின்ற பப்ஜியில் இருக்கிற மாரி கேமு ஆப்ஷன். இதில் பார்த்திங்கன்னா மல்டி பிளேயரில் நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேங்க்டு மேட்ச்சு, அப்படி வந்து கிளாசிக், ஸோ இந்தமாரி ப்ரைவேட் மேட்ச்லாம் நீங்கள் வந்து விளாட்லாம். ஸோ ப்ரைவேட் மேட்ச்சில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வந்து சேர்ந்து விளாட்ற மாரி வரும்.
ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பேட்டில் ராயல் அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தமாதிரி செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேம் வந்து லோட் ஆகுது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து மேட்ச்க்குள்ளே போவோம். மேட்ச்க்குள்ளே போனோடனே நம்மளுக்கு வந்து இந்தமாரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அது வந்து எஃபிபியா இல்லை டிபிபியா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, டிபிபினா ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் பாடி வந்து உங்களுக்கு தெரியும். இது எஃபிபினா வெறும் கன்று மட்டும் உங்கள் கையில் இருக்கிறது தெரியும். ஸோ நான் வந்து டிபிபி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மல்டி பிளேயரா இல்லை சிங்கிள் பிளேயரா இல்லை ஸ்குவாடா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து டியோவில் ஸ்குவாடு சிங்கிள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான் வந்து சிங்கிள் பிளேயரில் வச்சு விளாட்றேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து மேப் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மேப் வந்து ஏதோ ஒரு மேப் காட்டுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் வந்து செலக்ட் காட்டுது. நான் ஒரு 2-3 வாட்டி விளையாடி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ண பார்த்து நான் அவுட் ஆனேன் அப்படின்னா வந்து யாரும் வந்து சிரிக்காதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து கேம் அவ்வளோ விளாட மாட்டேன். ஸோ இந்த வீடியோக்கோசரம் நான் வந்து ஒரு 2-3 வாட்டி விளையாடி ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ கூட லென்த்தாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ லென்த்து 6 மினிட்ஸ் வந்துட்டு. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்ல நம்ம வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நான் மெடிக்கல் கிட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து பப்ஜியை விட கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துக்குறாங்க இதில். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா கொடுத்துக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமில் தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து Dharun.e.k அப்படின்ட்டு என்னோடய நேமில் பேட்டில் ராயல் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட நேம் என்னவோ அது வந்து காட்டும். ஸோ இது விளாட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து அதாவது வந்து கற்றுக்கிறதுக்கோசரம் வந்து டெமோ மேட்ச் வந்து உங்களுக்கு வைப்பாங்க. இப்போ நான் வந்து லொக்கேஷன் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு லொக்கேஷன் செட் பண்ணிட்டு ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து இப்போ எஜெக்ட் ஆகிடுறேன். ஸோ எஜெக்ட் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து நேராக போவோம். ஸோ பப்ஜினா பேராஷூட் வரும். பட் இதில் பார்த்திங்கன்னா விங்ஸ் வந்துக்குது. அதாவது வந்து பேராஷூட் மாதிரி இருக்கிற விங்ஸு. ஸோ இது நிறையா ஸ்கை டைவிங் பண்ணுற வீடியோஸ் இல்லை மூவிஸில் பார்த்துருப்பீங்க இந்தமாரி விங்ஸு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் நம்மளுடைய பேட்டில் ராயல். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேராஷூட் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஓப்பன் ஆகிட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கன்ஸ் அதெல்லாம் எடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து கன்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் அவ்வளோ விளாட்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் விளையாடி நான் வந்து கற்றுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா டோர் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான கன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ எல்லா கன்ஸுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களை யாராவது சுட வந்தாங்களோ இல்லை நீங்கள் யாராவது சுடணுமோ நீங்கள் வந்து அசால்ட்டாக சொல்லலாம். ஸோ இந்த மேப்பில் வந்து எல்லாமே காட்டும். ஸோ பார்த்திங்கன்னா ஜூம் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஜூம் கண்ட்ரோல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக ஏம் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு இந்த கேம் வந்து எல்லா மொபைலுக்குமே சப்போர்ட் ஆகும். 2GB 3GB எல்லா மொபைலுக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த வீடியோ கீழே இந்த கேமுக்கான லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்ததுன்னு எனக்கு தெரியும். பட் இந்த மொபைல் வந்து எல்லாமே செட் ஆகும். ஸோ அதாவது இந்த கேம் வந்து நீங்கள் வந்து 2GB RAM இல்லை 1GB RAM ஸோ எல்லா மொபைலுக்குமே நீங்கள் வந்து இது கேம் வந்து சூப்பராக விளாட்லாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் கேம் ப்ளே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வரும். ஸோ பார்க்குறது தான் பாருங்கள், இல்லைனா கட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன்.